ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா கிங்கோட சீசன் 2 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் இப்போ என்ன பார்த்துருந்தோன்னா, ஜேகேயோட அம்மாவை யூங்கி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஜேகேவும் அவங்க அம்மாவும் மன்னிச்சு ஏற்றுருந்துருப்பாங்க. வயனும் ஜேகேவும் அவங்க ஆனிவர்சரிக்கு போகலான்னு நினச்சிருப்பாங்க. பட் அவங்களால போக முடியாத நிலமை வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகேக்கும் வயனுக்கும் எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ட் 6ல் பார்க்கலாம் காய்ஸ். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வயான், தேங்க்யூ வயான், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, என் கூட இதுவரை இருக்கிறதுக்கு. செக்கே, பரவாயில்ல. ஐ லவ் யூ வயான். அதுக்கப்புறம் அவங்க நினச்ச கேண்டில் லைட் டின்னர் மட்டும் நடக்கலை, மற்றது எல்லாமே நடக்குது. ஜிகே, எனக்கு ரொம்ப ஹாஷாக போயிட்ட. எனக்கு கால்லாம் வலிக்குது ஜிகே. வயான், ஸோ சாரி வயான். அதுவும் ரொம்ப ஆசையாக இருந்தது உன்னை பார்க்கும் போது, அதனால தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. ஒழுங்காக எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வா, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. ஓகே, நீ பண்ண வேலைக்கும் மொத்தம் வாங்க போகிற. ஜங்க்ஸு வேறு நான் ரெடி பண்ணேன் ஸ்கூலுக்கு. என்னால் நடக்கக்கூட முடியல. வயான், நீ கவலைப்படாத, நான் டேப்லெட் இங்கே எடுத்து வந்து வச்சிட்டேன். நீ இதை போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சரியா? அப்போ ஜங்க்ஸுவும் நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். பாப்பா அம்மா கூட இருக்கா, ஓகே? நீ டோன்ட் வரி, நீ நல்லா தூங்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேகேயோட அம்மா வராங்க. வயான், எழுந்திருக்கலையம்மா, இன்னும் தூங்கிட்டு இருக்க? வயான் எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணல. வயான், சொல்லுங்கம்மா, ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை. என்ன உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது. என்னாச்சு வயான்? நேற்று கீழே விழுந்தது நான், எனக்கு இப்போ பரவாயில்ல. உனக்கு என்னாச்சு? அம்மா, அது வந்து அது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட? வயான், இட்ஸ் ஓகே வயான். நான் பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா போயிடுறாங்க அங்கேருந்து. இவ்வளோ எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஜேகே, எல்லாம் முன்னால தான். ஒன்று இரு, அப்புறம் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகேவும் வயனும் பேசிகிட்டு இருக்காங்க. வயன், உனக்கு என்ன பிடிக்கும்? இன்றைக்கி உனக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி தரலான்னு இருக்கேன். என்ன இன்னைக்கு சார், என்ன டிஃப்ரெண்ட் மூடாக இருக்கீங்க போல்? அதுவும் ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்கீங்க. உன் கூட இருந்தாலே என் மூடு எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பாதாம் போட்டு ஹல்வா செஞ்சு தரவா? ஜேகே, மறந்துட்டியா? எனக்கு பாதாம்னா அலர்ஜி. ஓ, ஐம் ஸோ சாரி வயான், ஐம் ஸோ சாரி. நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஓகே, முந்திரியாவது போட்டு தரவா? ஓகே, அதை ரெடி பண்ணு. மறந்தும் கூட அதை எடுத்துகிட்டு வந்துடாத, எனக்கு அலர்ஜி. இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேகேயோட அம்மா வயனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. வயன், இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள்மா. அம்மா, இதை ஏம்மா முன்னாடியே சொல்ல? நம்ம இந்நேரம் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம்ல. இட்ஸ் ஓகேம்மா, ஜேகேட்ட சொல்லாத, அவன் பெருசாக ஏதாவது செஞ்சிட போகிறான். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உனக்காக நான் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இது எதுக்கு? எனக்கு சாக்லேட் இப்போ வேணாமே. உனக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன், ப்ளீஸ் இது மட்டும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேம்மா, உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வயன் சாப்பிட்டுறாங்க. இப்போ போய் நீங்கள் தூங்குங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நானும் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வயன் போய் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் வந்து படுக்கிறாரு. வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வயன் சரியாக தூங்காமல் அங்கேயும் இங்கேயும் பிறந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு? படுத்தோன்னே நல்லா தூங்கிடுவான், ஏன் இப்படி பிறந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வயனை திரும்பி பார்க்குறாரு. வயனோட ஃபேஸ் எல்லாமே ரெட்டாக இருக்குது. வயனோட ஸ்கின்னில் ரேஷஸ் வந்திருக்கு. ஹை டிகிரி ஃபீவர் அடிக்குது. வயன் என்னாச்சு வயன்? ஜேகே என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு உடம்புலாம் அரிக்குது ஜேகே, ஒரு மாதிரியாக இருக்குது ஜேகே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. வயன்,
நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு வயனை உடனே செக்கை டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வயனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அலர்ஜிக் பொருள் ஏதாவது கொடுத்தீங்களா? இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அலர்ஜிக் பொருள்? அவளுக்கு பாதாம்னா அலர்ஜி. அதனால் அவகிட்ட பாதாம் எதுவுமே அது சம்மந்தமாக எதுவுமே நாங்கள் கொடுக்கறதில்ல டாக்டர். பட் மிஸ்டர் ஜியான், அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் ஏதோ ஆல்மண்ட் கலந்துருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. திரும்ப இந்த மாதிரி கொடுக்காதீங்க, அவங்களோட உயிருக்கு கூட ஆபத்தாக்கலாம். ஓகே டாக்டர், இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். இப்போ வயன் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜேகே பொறுமையாக வயனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே உங்கள் டேபிளில் ஒரு சாக்லேட் பேப்பர் இருக்குது. அது பார்த்தோன்னு தான் தெரியுது அதில் பாதாம் போட்டிருக்குன்னு. வயன், இந்த பாதாம் போட்ட சாக்லேட்டை நீ தான் சாப்பிட்டியா? உனக்கு தான் இது அலர்ஜி ஆச்சே, இதுக்கு நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே, இதை நான் வாங்கிட்டு வரல, அம்மா தான் உனக்கு கொடுத்தாங்களா? அம்மா சொல்லுப்பா. அம்மா, உங்களுக்கு தான் பாதாம்னா அலர்ஜின்னு உங்களுக்கு தெரியும்ல? செக்கி, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நான் ஆக்சுவலாக என்னோடய பிறந்த நாளில் உங்களுக்கு சாக்லேட் தான் தந்தேன். இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. வயனோடனே ஜேகே பார்த்து, ஜேகே எனக்கு அலர்ஜின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக நானும் கவனிக்கலை, அம்மா கொடுத்தாங்கன்னு அப்படியே சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத வயான். உனக்கு ஒன்றுனா நான் சத்தியமாக உயிரோடு இருக்க மாட்டேன். ஜேகே, சும்மா அலர்ஜி தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற? வயான், கொஞ்ச நேரத்தில் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுமா? நீ அந்த மாதிரி துடிச்சோன்னே எனக்கு சத்தியமாக நானாகவே இல்லை. உனக்கு எதோ ஆகிடுமோன்ட்டு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பதறி பண்ணணும்னு எனக்கு தெரியுமா? ஜேகே, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஜேகே, ப்ராமிஸ். சரி, அம்மா, ஐம் ஸோ சாரிம்மா. என்னால் தான் நீங்கள் திட்டு வாங்கினீங்க. இருக்கட்டும்மா, நான் தான் உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. ஜேகே, பாரு ஜேகே. அம்மா சாரிம்மா, நான் தெரியாமல் கத்திட்டேன். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஆனோன்னா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. பரவாயில்லப்பா, நீங்கள் 2 பேர் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜேகேயும் வயனை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே 2 வீக்ஸ் ஆகுது. ஜேகே வயன்கிட்ட வந்து, வயான், இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஜேகே, என்ன இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க? நம்ம டீல் சக்ஸஸாக மாறி எனக்கு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு ஒரு பெரிய அவார்ட் அண்ட் பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. ஜேகே, ரியலி? ஆமாம், இன்னைக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட்டு. ஜேகே, என்ன சொல்கிற? நீ தான் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன். இதில் நான் எங்கே சீஃப் கெஸ்ட்? ஆமாம், என்னோடய பார்ட்டியில் ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், என்னோடய பெஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஜேகே, விளையாடாத, உண்மையாக தான். இவ்வளோ அழகான ஒய்ஃபை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜெலஸ் பண்ண போகிறேன். ஓகே, நீ என்னமோ பண்ணு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிருக்கு. லவ் யூ வயான். சரி, இன்றைக்கி ஈவினிங் தான் பார்ட்டி. நீ ரெடி ஆகிட்டுரு. நான் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே ஜேகே, நான் ரெடி ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. வயன் கிளம்பிட்டு டைரெக்டாக அங்கே பார்ட்டிக்கே போயிடுறாங்க. ஜேகேவும் வராரு. ஜேகே வயனை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, தன்னோட ஒய்ஃப்னு ப்ரௌடாக சொல்கிறாரு. எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க, இவ்வளோ ஒரு லவ்லி கப்பலான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வயான் ஜேகேட்ட, ஜேகே, எனக்கு திரும்ப உடம்புலாம் அரிக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் என் ட்ரெஸ் போட்டிருக்க இடத்துல. என்னாச்சு வயன், நீ ஏதாவது திரும்ப அந்த மாதிரி சாப்பிட்டியா? இல்லை ஜேகே, நான் ஆக்சுவலாக எதுவுமே சாப்பிடல, ஃபுல்லாகவே அரிக்குது. இங்கே ஏதாவது ரூம் இருந்தால் சொல்லு ப்ளீஸ் ஜேகே. வயன் இரு,
நான் இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, நான் கீ வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே போய் கீ வாங்கிட்டு வராரு. வயனும் உடனே அங்கே இந்த ரூமுக்கு போயிடுறாங்க. கடைசியில் வயனோட ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்தா அங்கே ஒரு பவுட்ரு மாதிரி கொட்டுது. வயன், உன் ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன? தெரியல ஜேகே, ஏதோ இச்சிங் பவுட்ரா என்னான்னு தெரில, என் உடம்புலாம் அரிக்குது. வயன், போய் குளிச்சுட்டு வா நீனு, உனக்கு அப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வயன் போய் குளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அரிப்பை நிற்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு திரும்பியும் அந்த மாதிரி முகம்லாம் ரெட் ஆகுது. ஜேகே, என்னால் முடியல ஜேகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே மேலே மயங்கி விழுந்துடுறாங்க. வயனை எழுப்புறாரு ஜேகே, பட் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. கொஞ்ச நேரம் வயனை ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே படுக்க வைக்கிறாரு. வயன், உனக்கு மட்டும் ஏன் வயன் இப்படிலாம் நடக்குது? சே, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உனக்கு மட்டும் ஏன் வரணும்? அது எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் உனக்கு மட்டும் ஏன் வரணும்? எப்போ கண்மொழிப்போ வயன்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வயன் கண்மொழிக்கிறாங்க. ஜேகே, எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு நீ ட்ரெஸ்ஸை பார்த்து போட மாட்டியா? என்னதான் ஆச்சு உனக்கு? ஜேகே, நான் ட்ரெஸ்ஸு நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது நான் பீரோவில் அப்படியே தான் வச்சுருந்தேன். போடும்போது கூட எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ தான் என்னாச்சுன்னு தெரியல. சரி, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஜேகே வயனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க ரேஷஸ் மாதிரி வந்த இடத்தெல்லாம் ஆயில்மெண்ட் போட்டு சரி பண்ணுறாரு. ஜேகே, சாரி, இன்றைக்கி பார்ட்டியும் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு. வயன், இல்லை உன் தப்பு ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரில, நான் கண்டுபிடிக்கிறேன் வயன். இதில் என்ன இருக்குது ஜேகே? ஏதாவது தெரியாமல் பசங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே, குட் நைட். இப்படியே 1 month ஆகுது. ஒரு நாள் ஜேகே வயன்கிட்ட, வயன், எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் வருது. ஆக்சுவலாக நான் திரும்ப அமெரிக்கா போக வேண்டியது இருக்குது. நான் பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வர 3 நாள் ஆகும். அது வரையும் பத்திரமா இரு. ஆமாம், வயனை பத்திரமா பார்த்துக்கோங்க, பசங்களையும். சரிப்பா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நல்லா உன்னோட பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வெற்றிகரமாக வா. தேங்க்யூம்மா. வயன், நான் மிஸ் பண்ணுவேன் வயன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே, அம்மா இருக்காங்க, இருந்தா என்ன? ஜேகே, எம்பாரஸ்மெண்ட் பண்ணாத, அமைதியாரு. சரி, ரொம்ப தான் வைக்கப்படுற. ஓகேம்மா, இன்றைக்கி ஈவினிங்கே நான் கிளம்புறேன். எல்லோரும் பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் ட்ரிப்புக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் பேக்கிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் போய் எடுத்து வைக்கிறாங்க. வயன், அம்மாவும் நல்லா பார்த்துக்கோ, நீயும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஏன்னா உனக்கு இப்போ நடக்கிறதே சரி கிடையாது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாவ் அ குட் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஜேகே கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு வராரு அங்கேருந்து. இங்கே அதுக்கு முன்னாடி வயான் அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்ருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எதுக்காக என்னையும் ஜேகேவும் பிரிக்கணும் பார்க்குறீங்க? உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க? ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு லைட்டாக தான் ஜேகேயோட அம்மாவை டச் பண்ணுறாங்க. ஜேகே வரத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா வேகமாக ஹாஷாக கீழே விழுறாங்க. அம்மா என்னாச்சு? வயான், என்ன பண்ணுற வயான் நீ? அம்மா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வயான், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அம்மா கிட்ட நான் எதுவும் கேட்கலப்பா, நான் சாப்பாடு தான் எடுத்து வைக்க சொன்னேன். அதுக்கு வயான் என்னமோ உன்னை பிரிக்கிறேன்றா. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இப்படி தான் பண்ணி போனதுலேருந்து எனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க? வயான், வார்த்தை ஆழ்ந்து பேசு. ஜேகே, என்ன நடந்தது தெரியாமல் நீ எப்படி? வயான், வாயை மூடுன்னு சொன்னேன். எப்படி நீ பெரியவங்கிட்ட இப்படிலாம் பேசுகிற? ஜேகே, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ எதுக்கு இப்படி நடுவில் வர? வயான், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? ஜேகே, இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரியுமா?
சிக்கி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என் மேலே கையை வச்சுட்டல. என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனால் நீ இப்படியா பேசுவ? இப்படி எங்கள் அம்மா கிட்ட நடந்துப்ப? நீ வந்ததுலேருந்து சரியில்லை வயான். அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சிக்கி நடந்தது என்னன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சுட்டல. இதுக்கப்புறம் நீயா புரிஞ்சுக்கிற வரையும் நான் இங்கே இருக்க மாட்டேன். இங்கேருந்து நான் போகிறேன். சங்சு என் கூட வா. அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வயான் அங்கேருந்து போகிறாங்க. வயான் நான் சொல்கிறது கேளு வயான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? சிக்கே தயவு செஞ்சு கையை விடு. சிக்கே தயவு செஞ்சு கையை விடுன்னு சொன்னேன். குக்கி குக்கி வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குது, தள்ளி விட்டது. போ, உங்கள் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நான் உனக்கு முக்கியம் இல்லை, உங்கள் அம்மாவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சேக்கே அவங்க அம்மாகிட்ட போயிட்டு, அம்மா அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ பரவாயில்லப்பா, ரொம்ப ஹார்ஷாக தள்ளி விட்டா, வலிக்குது காலு. அம்மா என்னாச்சும்மா? சரி சரி நீங்கள் இருங்க, போய் சுடு தண்ணி போட்டு வரேன், காலைல ஒத்தனம் கொடுக்குறேன். சரிப்பா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அப்படியே வயனை பார்த்து பேசிட்டு வரேம்மா. குக்கி என்னம்மா? நீ அவளை பார்த்து பேசாதப்பா, ஏன்னா அவளுக்கு எவ்வளோ ஈகோ இருக்கணும். ஒரு புருஷனை இப்படி எடுத்து பேசுகிறா, ஒரு மாமியார்கிட்ட இந்த மாதிரியே நடந்துப்பாங்க. அம்மா இருந்தாலும் சொல்கிறல்லப்பா, நீ ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வா, அவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். அம்மா சொல்கிறேன்ல, போயிட்டு வா குக்கி. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஜேகே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து பேசுகிறாங்க. சார் சொல்லுதியா? சார் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுதியா? சார் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஹியூஜ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அமௌண்ட்? என்னோடய அக்கௌண்ட்லேருந்து யார் எடுப்பா? சார் உங்கள் அம்மா பேர்லேருந்து. என்னோடய அம்மாவா? என்னோடய அம்மாவுக்கு ஹியூஜ் அமௌண்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன வந்தது? சார் ஆக்சுவலாக நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் எங்கேயோ வெளில போயிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு நான் அங்கே போயிட்டேன். அப்போது உங்கள் அம்மா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஹியூஜ் அமௌண்ட் யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கேஷுவலாக யாருன்னு கேட்டேன், அதுக்கு அவங்க என்னை ஹாஷாக பேசிட்டாங்க சார். என்னோடய அம்மா அப்படிலாம் இதுவரை யார்கிட்டையும் பிஹேவ் பண்ணதில்ல. நீ ஏதாவது வேறு ஏதாவது கேட்டியா? சார் நான் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. ஆக்சுவலாக நீங்கள் யாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு நான் கேஷுவலாக தான் கேட்டேன். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் அம்மா சரியில்லை. தியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார், இது நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். தேங்க்யூ சார், அண்ட் உண்மையாக சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட கண்டினியூஷனாக பார்ட் 7 பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆமி, சராங்கே.